Everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு தமிழ் இதில் ஃபர்ஸ்ட் அதாவது முதல் இடைப்பருவத் தேர்வு மாடல் கொஷின் பேப்பர். இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான். ஸோ இதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டோம். அதை ஒன்ஸ் ஃபுல்லாக தரவாக முடிச்சிட்டிங்க. அதுக்கு அடுத்து ரிமைனிங் கொஷின்ஸ் அண்ட் தென் கொஷின் பேப்பர் ரிவிஷன். ஸோ இந்த மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், யூனிட் வைஸ் கொஷின் பேப்பர் இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணோம், டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின் பேப்பர் நியர்லி ஒரு 8 to 10 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி அதை நீங்கள் உங்களால் முடிஞ்சிங்கன்னா ஓரல் டெஸ்ட் எழுதுங்க. அப்படி இல்லையா அட்லீஸ்ட் அந்த கொஷின் பேப்பரை வந்து கேதர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் கொஷின் வரைக்கும் வித்தவுட் சாய்ஸில் தெரியுமா அப்படின்றத ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இன்டெக்ஸ்ட் கேட்குறாங்களா, இல்லை நம்ம எது மிஸ் பண்ணியிருக்கோம், எந்த கொஷின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஏதாவது ட்விஸ்டட் இருக்கா அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு கோ த்ரூ பண்ணலாம், ஒரு கிளான்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட ஸ்கோரிங்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், அதுக்கடுத்து நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு செல்ஃப் அனலைஸும் பண்ணலாம். ஓகேங்களா? 2 மார்க்ஸ் கொஷின்னு இதில் வந்து கம்பல்சரி கொஷின் எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு மார்க் லூஸ் பண்ணாதீங்க. மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது. ஒரு பிழையோ இல்லை பங்க்சுவேஷன் மார்க்ஸோ, அடுத்து இயற்றியவர், இது எல்லாமே வந்து நல்லா கேர்ஃபுல்லாக அதை அட்டன் பண்ணுங்கள். பகுதி 3 பார்த்திங்கன்னா 4 மார்க் கொஷின். ஸோ 4 மார்க் கொஷினில் நமக்கு வந்து எவையேனும் 4 வினாக்களுக்கு விடை தருகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இயலில் இருக்கக்கூடிய மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம், அதில் கட்டுரை, கடிதம் என்னவோ அதை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி படிப்போம் பயன்படுத்துவோம் அந்த பார்ட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுதுகிறது இருக்கு இல்லையா, அது குவார்ட்டர்லிக்கு இல்லாமல் இப்போவே கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடில் இருக்கிற ஃபுல்லாக வந்து தரவாக முடிச்சிருங்க. பிகாஸ் அதில் 1 மார்க்ஸும் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் படிப்போம் பயன்படுத்துவோம், காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, அடுத்து கற்பவை கற்ற பின்லேருந்தும் வந்து ஒரு 5 மார்க்லாம் கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து இலக்கிய நயம் பாராட்டுக, அதை வந்து தெளிவாக வந்து அழகாக ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 4 ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடை தருக. இதில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 மார்க் கொஷின். மயிலை சீனி வேங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பெருஞ்சர் என்பதனை சான்றுகளுடன் நிறுவுக. இது அதாவது இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 6 மார்க்ஸ். அடுத்து பகுதி 5 பார்த்திங்கன்னா அடி பிறழாமல் செய்யுள் வடிவில் எழுதுக. இதுவும் 6 மார்க்ஸ். ஸோ 6 மார்க்ஸ். இந்த 6 மார்க்ஸை நீங்கள் வந்து விட்டு தரவே கூடாது. எப்படி 1 மார்க்ஸ்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து படிக்கிறீங்களோ அந்த மாதிரி 1 மார்க்ஸ் முடித்த பிறகு மனப்பாட பாடல், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் போயம், மெமரி போயம், இந்த மாதிரி படித்து தரவாக முடிச்சிடுங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை வேறு என்ன கொஷின் பேப்பர் வேணும் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.